ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி வந்து பிரேஸ்லெட் மேக்கிங் அண்ட் பேக்கிங் தான் பண்ண போகிறேன். அங்கே வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். மேக்கிங் அண்ட் பேக்கிங் தான், ஆனாலும் மேக்கிங் தான் ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பிரேஸ்லெட் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பீட் எடுத்திருக்கேன், ஹெட் பின் எடுத்திருக்கேன். அதில் பீட் அட்டாச் பண்ணிட்டு அதை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து செயின் ஹேங்கிங் கொடுக்க போகிறோம். பிரேஸ்லெட்டில் 1 mm எலாஸ்டிக் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹார்டின் சாம் எடுத்திருக்கேன், ஜம்ப்ரிங் எடுத்திருக்கேன். ஜம்ப்ரிங்கில் அந்த சாம் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிட்டு பிரேஸ்லெட்டில் ஃபஸ்ட்டு வந்து அந்த சாமு இது உள்ளே அட்டாச் பண்ணி எலாஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு அந்த சாம் போட்டுக்கோங்க. அப்புறம் பீட் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து 22 பீட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மல் சைஸ். நான் இங்கே சேலுக்காக இதை பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணிட்டு இந்த நாட் மட்டும் பார்த்துக்கோங்க. நான் 2 வாட்டி ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறமா நாட் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு முறை ஃபோல்ட் பண்ணுவோம்ல, உள்ளே விட்டு எடுப்போம்ல, அப்படி இல்லாமல் 2 முறை இல்லை 3 முறை போட்டு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி 2 டைம்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான். எல்லாம் இது ரெடி ஆகிடுச்சு. பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து ஃபஸ்ட்டு மேக் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பீட், அதை வந்து இந்த செயின்குள்ளே அட்டாச் பண்ண போகிறோம். ஒரு சின்ன ஒரு 1 இன்ச்சுக்கு இருக்கும் அந்த செயின். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இதில் அந்த ஹெட் பின்னில் அட்டாச் பண்ணிவிடுங்க. அட்டாச் பண்ணிட்டு ஜம்பரிங் எடுத்து ஜம்பரிங்குள்ளே போட்டு பிரேஸ்லெட்டில் மாட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான் பிரேஸ்லெட் பண்ணுறதுக்கு. பிரேஸ்லெட் பண்ண தேவையான பொருள் அவ்வளோதான். பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த பீட் வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நான் வந்து அதை பேக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மேக் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் செயின் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒவ்வொன்றுத்துக்கும் கட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அதுக்காக எல்லாத்துக்கும் ஒரே டைமில் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் பர்பிள் கலரில் எடுத்திருக்கேன். இது வந்து கிராக்கிள் பீடும் ப்ளைன் கிளாஸ் பீடும் கிராக்கிள் பீடும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பீடு ஆட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். 22 பீடு ஆட் பண்ணியிருக்கேன். நடுவில் உங்களுக்கு என்ன சாம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஃப்ளவர் டைப் சாம் ஆட் பண்ணியிருக்கேன். நடுவில் சாம் ஆட் பண்ணிங்கன்னா, எக்ஸ்ட்ரா சாம் ஆட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த ப்ரைஸ் வரும். அந்த மாதிரி வச்சு சேல் பண்ணுங்கள். இதுக்கு வந்து லீஃப் டைப் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். லீஃப் டைப் சாம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பீட்ஸ் ஆட் பண்ணிப்போம். அவ்வளோதான், அது மாட்டியாச்சுன்னா பிரேஸ்லெட் ரெடி. நாட் போட கற்றுக்கிட்டா பிரேஸ்லெட் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி மேக் பண்ணி பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் எடுத்திருக்கேன். பிங்க் அண்ட் பர்பிள். இதுக்கு வந்து டைசி ஃப்ளவர் சாம் எடுத்திருக்கேன். எலாஸ்டிக் கட் பண்ணிவிட்டு நடுவில் சாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட்ஸ் ஆட் பண்ணுவேன்னா, உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கூட ஜம்பரிங்கில் பீட்ஸ் ஆட் பண்ணி அதில் அட்டாச் பண்ணலாம். பிரேஸ்லெட் ஈஸி தானேன்னு சொல்லிட்டு நான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் வீடியோவை பாருங்கள். இதுலேருந்து எந்த சாம் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து டேசி சாம் எடுத்திருக்கேன். பேக் பண்ணிடலாம். அந்த டே ஃபுல்லாக டைட்டாக போச்சு. இது வந்து பட்டர்ஃப்ளை சாம் வந்து சென்டரில் வரும். இந்த எலாஸ்டிக்
கொரியன் எலாஸ்டிக் இது. இதை வந்து அந்த ஹோலில் நடுவில் விட்டு 2ஆக எடுத்துருக்கேன் நான் எலாஸ்டிக்கை. அதில் வந்து கோர்த்து எடுத்துப்போம். இதில் கொஞ்சம் கோர்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஊசி வச்சு கோர்த்துக்கலாம். இதில் நான் என்ன பண்ணுவேன்னா, இதில் 2 சைடும் தனித்தனியாக எலாஸ்டிக் எடுப்பேன். எடுத்து சென்டரில் பேக் சைடில் அந்த நாட் வர மாதிரி பார்த்துப்பேன். இல்லைனா சாம் கிட்ட அசிங்கமாக நாட் தெரியும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி ப்ரேஸ்லெட் மேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். இதுவும் அதே டைப் தான், கொரியன் எலாஸ்டிக்கில் பண்ணது தான் இதுவும். அவ்வளோதான், முடிஞ்சு. இதில் வந்து நான் எந்த சாமும் அட்டாச் பண்ணல, நடுவில் பீட் மட்டும் அட்டாச் பண்ணியிருப்பேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதுக்கு பீட்ஸ் ஆட் பண்ணிப்போம். கிராக்கிள் பீட் எடுத்திருக்கேன் நான். அதில் செயின் ஆட் பண்ணி அட்டாச் பண்ணிவிடுவேன். இது வரைக்கும் வந்து பீட்ஸ் ப்ரேஸ்லெட் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து செயினில் ப்ரேஸ்லெட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் வந்து டபுள் லேயர் செயின் தான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், 2 டைப்ஸ் ஆஃப் செயின் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய சைஸும் ஒரு குட்டி சைஸ் செயினும் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிட்டேன். சின்ன சைஸ் செயினில் வந்து என்ன பண்ணேன்னா, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன் செயின். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்க நல்லாயிருக்கும். 2 செயினையும் அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அட்டாச் பண்ணிட்டு சாம் ஆட் பண்ண போகிறேன். டேசி ஃப்ளவர் தான் அது, குட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 3 சாம். இது ரெண்டுத்தையும் நடுவில் வந்து 3 சாமும், சைடில் வந்து 2 டேசி ஃப்ளவர் சாமும் அட்டாச் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து ஐப்பின் எடுத்து அதுக்குள்ளே போட்டு அதை ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணி அட்டாச் பண்ணேன் நான். இந்த ப்ரேஸ்லெட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை வந்து நீங்கள் உங்கள் விருப்பம் தான், என்ன வேணுனாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். இது கோல்டு கலர்லேயும் பண்ணலாம். நீங்கள் எந்த சாம் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான் இது. 2 சாமையும் அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன் நான். அவ்வளோதான், அட்டாச் பண்ணியாச்சு. ப்ரேஸ்லெட் ரெடி. அவ்வளோதான். பாருங்கள், ஒயிட் பேக்ரவுண்ட்றதால உங்களுக்கு தெரியல, கையில் வச்சு கட்டுறேன் பாருங்கள். என் கைக்கு வந்து கோல்டு கலர் தான் செட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஹார்டின் சாம் எடுத்திருக்கேன். ஈவில் வச்ச ஹார்டின் சாம். இதை வந்து மேக் பண்ணி அந்த கனெக்டர் மட்டும் அட்டாச் பண்ணி வச்சுக்கிறேன் நான் எல்லாத்துலேயும். ஆர்டர் வரும்போது டக்குன்னு செஞ்சு கொடுக்க ஈஸியாக இருக்கும். அதுக்காக எல்லாத்துலேயும் இந்த மாதிரி அந்த கனெக்டர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அது அட்டாச் ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். அது ஆர்டர் வரும்போது செயின் மட்டும் உள்ளே ஜாயின் பண்ணிட்டு கொடுத்தா போதும். பாருங்கள், அவ்வளோதான், மேக் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் இன்றைக்கி நான் மேக் பண்ண திங்ஸ். இந்த கம்மல்லாம் மேக் பண்ண வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு. இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே வீடே இப்படி தான் தலைகீழாக மாறிடுச்சு. பாருங்கள், நான் இதை வந்து ரைட்டிங் டேபிள் வச்சு தான் மேக் பண்ணியிருந்தேன். அதில் பண்ணுறதால பேக் பெயின் அதிகமாகிடுச்சு. அதுக்காக ஒரு டேபிள் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அதுதான் வந்துருந்துச்சு. அது என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு டெலிவரி ஆன ப்ராடக்ட் வந்து ரொம்ப டேமேஜாக, பேக்கிங்கே கொடூரமாக இருந்துச்சு. பொருளும் டேமேஜாக இருந்துச்சு, டேபிளும். அதை ரிட்டர்ன் போட்டு மறுபடியும் டேபிள் வந்துருந்துச்சு. அதுதான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டேபிள் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வேணும்னும் போது யூஸ் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக இந்த டேபிள் போட்டிருந்தேன் நான். அதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, இதோட ப்ரைஸ் வந்து 1620 வந்துச்சு போல். இது வந்து அந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்வேன். எனக்கு தேவை இருந்துச்சு, அதுக்காக போட்டிருந்தேன் நான். இதை வந்து இன்னொரு பர்பஸ்க்காகவும் நான் இந்த டேபிள் வாங்கியிருந்தேன். வீட்டில் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்காக யூஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலான்ட்டு இந்த மாதிரி டேபிள் போட்டிருந்தேன். இன்னொரு பர்பஸ்க்காகவும் வாங்கியிருந்தேன். இதை நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு. சப்போஸ் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன்னா அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணணும். வேணான்னா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர், டாட்டா, பாய். இந்து யூடியூப்புக்கும் இந்து சேனலுக்கும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்னொரு போயிடலாம் சார். தி இந்து தமிழ் நான் ப்ராம்ப்ட் பண்ணிட்டேன் சார். சரி பண்ணுங்க. த இந்து தமிழ் யூடியூப் சேனலுக்கு இந்த இந்து தமிழ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.